என்னம்மா அப்பா ஒண்ணு இல்லப்பா. என்னது அப்பா என்னம்மா அப்பா ஒரு 2 காலா 4 காலா அப்பா உனக்கு கண்ணு நல்ல அட கம்மு எங்க அப்பா போட்டு ஏப்பா உனக்கு என்ன நல்ல கண்ணு நொல்ல கண்ணு அப்பா ஏப்பா எப்பயும் பிள்ளைக்கிற கொஞ்ச நேரம் என்னடி எங்க கண்ணே பேசிக்கலாம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நந்தவனத்துல யாரும் இல்ல என் தோழி இருக்கிறா இல்ல அப்பா ஒண்ணு இல்லப்பா நான் உன் பிள்ளை இல்ல நான் தப்பு செய்வேனாப்பா பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா என்ன நான் அப்படியே வளர்த்துருக்கிறேன் இடத்துல பிறந்தவளா இடத்துல பிறந்தவள் அப்படி எல்லாம் பண்ணுவாளா வருமா வந்தனா நான் எப்பேற்பட்டவன் எனக்கு பிறந்த மகள் எப்படி இருக்க வேண்டும் அதனால இதுக்கு மேல கத்தி பலன் இல்ல கண்ணே சின்ன பிள்ளை நடந்து வரது சங்கடப்படுறாங்க நானே கை போட்டு கண்ணே மகனே அப்பா ஐயோ ஐயோ நந்தவனம் சென்றாய் நறுமலரை எடுத்து காளி இடத்துல பூஜை செய்வதற்காக சொன்னாய் நான் உன்னை நம்பி மனதோடு நம்பியிருந்தேன் இல்ல இந்த நந்தவனத்துல யார் அது யார் அவன் என்ன அப்பா இந்த நந்தவன தோட்டத்தில் யாரும் இல்ல என்னுடைய தோழியை நாங்க 2 பேருக்கு தான் மலர்கள்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தோம் யாரும் இல்லைங்கப்பா உங்களுக்கு அதனால நீங்க மது அறிஞ்சிருப்பீங்க அதனால உங்களுக்கு 2 பேரா தெரியும்பா ஆமாப்பா இல்ல நீ மலர் தோழி என்று சொன்னாய் அல்லவா அந்த தோழியை நான் பார்க்க வேண்டும் அதனால எனக்கும் பணிவிட வேலை செய்ய வேண்டும் சரி நீ அந்த அப்பா எந்த வழியா இருந்தாலும் சொல்லுங்க நான் செய்யறேன்ப்பா அவரை கூப்பிடாதப்பா கண்ணே ஏப்பா நீ செய்யற வேலை தான் நீ செய்வ சரி தோழி செய்யற வேலை நீ செய்வியா செய்ய முடியாது அதனால மகளுக்கு கொடுக்கிற வேலை தான் மகளை கொடுக்க முடியும் தோழி கொடுக்கிற வேலை தோழிக்கு தான் செய்ய வேண்டும் சரி தோழி பெண்ணை பார்த்து விட்டு வருகிறேன் கண்ணே தோழி பெண்ணே என்னடாது பெண்கள் என்று சொன்னார் மாமா பையா மாமா ஒரு ஆணவனாக இருக்கிறாய் பார்த்தால் ஆணவனாக இருக்கிறாய் மாமா பையாங்கிறான் மாறாணி நீ அல்ல மாறாணி மாமா 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 மாறாணி மாமா என்ன தெரியல நான் மருமக பிள்ளை இந்த நந்தவனத்துல வந்து என் மகன் நறுமலரை எடுத்து காளிக்கு பூஜை செய்யலாம் என்று வந்திருக்கும் பொழுது கள்ளன் குறவன் போல் வந்திருக்கிறாயே இந்த சம்பளத்தை தோண்டி நீங்களும் ஆமா சின்னஞ்சில குழந்தையில காளிகா கோயிலும் இப்ப தக்க 16 வயது நிறைஞ்ச 16 வயது 16 வயது ஆமா உங்களுக்கு வயதாகி விட்டது எனக்கு காடு வாங்குது வீடு போங்குது இருக்கு வயசாகுது ஆமாப்பா அதனால பிள்ளையும் வயசு வந்துட்டாங்க சரி பிள்ளையும் கல்யாணம் ஆகிற வயசு வந்துருச்சு அதனால அடிக்காத பிடிக்காத சீக்கிரம் ஒரு உன்னாண்டு ஒரு நல்ல இடத்துல உன் பிள்ளை கட்டி கொடுத்துரு இல்ல பிள்ளைக்காக தான ஊரா அரும்பாடு பட்டு சிரமப்பட்டு நகை நட்டெல்லாம் சேர்த்து கொண்டு இருக்கிறேன் பிள்ளைக்கு எப்படி நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலாம் என்று அந்த கதை அப்படி இருக்க இந்த கள்ளக்குறவன் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு நீ ஒரு பக்கம் இருக்கிற யாரா ஒருத்தர் தெரியல நாடகத்துல மாமா மாமான்னு கூப்பிடுறானு இவன் ஆறாவது இருப்பான் இவனை அடிக்கிறத விட இவன் யாரு எந்த ஊரி
இவன் நாடு நகரம் அது நீ அல்லவா எனக்கு புத்தி மந்திரி அப்படி இவனுடைய நாடு நகரம் டே எம்ஜிஆர் அடிச்சு போடா நீ நானா ஓடிக்கிறேன் நாடு நகரம் என்ன இவனுடைய விலாசத்தை தெரிந்து கொண்டால் அவனுடைய முக்கியமான அவனுடைய குலம் கோத்திரம் என்னன்னு கேளு குலத்தை கண்டு தெரிந்து கொண்டால் ஏன்னா நமக்கு சரியான ஆளா உனக்கு நேரிட்ட எதிரி யாரு எதிரி யாரு பாண்டவர்கள் அந்த பாண்டவர்கள் கூட இருக்கலாமல்ல இப்போது சொல்வது சரியாக தெரிகிறது இவனை பார்த்த பாண்டவர் போல் அது தெரியுது மாதிரிதான் எனக்கு ஒரு ஜாடையாக தெரிகிறது அதனால இருந்தாலும் இன்னும் விளக்கத்தை கேட்போம் இவனை அடிக்காத பிடிக்காத தந்திரமா குலம் கோத்திரத்தை கேளுப்பா கேட்டால் பிறகு என்ன பார்த்துக்கலாம். இவன் பாண்டவர் சேர்ந்தவனா இருந்தா அடிக்கிற அடி சங்கத்தோடு தான் இந்த சாட்டியை பார்க்கணும் டேய்! அடியே பொடிப்பையலே வாடா ஆமா ஆறா மாமா ஆறா மாமா மாமா கிரி ஆறா மாமா வாடா மாமா ஆறா மாமா நான் கேக்குறேன் ஆறாவது மாமே புத்தி மேலே போடுறேன் புத்தி மேலே ஏய் 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 எத்தரா ஏய் புத்தி மேலே போடு அத்தனை அடி அடிச்சா எத்தரா 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 ஈவி மாடா டேச்சிட்டி எடா கூட கேக்குறா கண்ணே தேவி ஏய் ஹாய் கட கண்ணே ராமா நான் கூப்பிடும் போது நீ வரல ஏய் ஆனா எம்ஜிஆர் எங்க என்னங்க எங்க என்னங்க ஆச்சு உங்க அப்பா எங்க அப்பா ரொம்ப அழகா டேய் ஆறு டேய் பாடி ஆறு அங்க அப்பா ஆறு ஏய் ஏங்க ஆறா நீ ஏங்க எப்படி உன் பிள்ளை அடிச்சா அவனுக்கு வலிக்குதா இல்ல அவனுக்கு அடிச்சா உன் என் பிள்ளைக்கு பிள்ளைய வலிக்குதா? செல்லமாக அடிப்பேன் வேகமாக அடிப்பேன் என்னுடைய விருப்பம் உன் பிள்ளை தானே ஏன் பிள்ளை ஆ. நீங்க இருக்கிற நீ யாரா ஆறா நீ ஏய் சாதியா ஆமா பெத்த பிறப்பா இல்ல. இல்ல மவன் நீ உன்னை நான் அடிக்கும் போது எதிரோடியாட்ட கேக்குது அவன் ஆறு நல்ல ஆறு கரவான இருக்கு ஆறு ஆறு ஏய் ஆறு அப்பா
அடிக்க வேண்டாம் உதைக்க வேண்டாம் அடிபட்ட பாவி இல்ல அதனால இந்த நந்தவன தோட்டத்திலேயே அதாவது போடு கரவன போட்டது அங்க அடிச்ச இங்க வலிக்குது அடிக்கும் போது வலிக்குது உனக்கு வலிக்குது உன்ன அடிச்சா அவனுக்கு வலிக்குது ஆமா ஐயோ வலிக்குது ஏங்க எப்படி இவங்களை இப்படியே அடிச்சிருந்தாலும் இன்னைக்கு அடிச்சாலும் நாளைக்கு அடிச்சாலும் எதுவும் சொல்ல போறல அதனால நான் சொன்ன மாதிரி அடிக்காத பிடிக்காத இவனை கேட்டால் இவனை தனியா கூப்பிட்டு விசாரித்தால் சொல்லி விடுவான் இவன் நாடு நகரம் என்ன குளங்கோத்திர எங்க நீ எங்கிருந்து வந்தன மட்டும் கேளு கேட்டால் அதுக்கப்புறம் சாட்டில் ரத்தம் டேய் மாமா ஆறானி மாமா நீ பண்ணி வை மாமா எங்களுக்கு டேய் பண்ணி வை கிண்ணி வையலாம் அப்புறம் பிறகு நீ யாரு எந்த ஊரு எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன் உன் வாழ்க்கை வரலாறு என்ன குலம் கோத்திரம் தெரியும் எனக்கு நீ சரியானவனா நிகரானவனா என்பதை நான் உன்னை அறிய வேண்டும் அறிய வேண்டும் ஏப்பா அவர் என்ன சொல்றாருன்னா லைன் பண்ணி வரல அப்புறம் பச்சு அதுலயும் ஒண்ணு முடிச்சு விட்டீங்க அவர் என்ன சொல்றாருன்னா நீ அவருக்கு சரியான நிகரான ஆளு இருந்தா உனக்கு இன்னைக்கே கல்யாணம் அப்படியா உனக்கு அவனுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல கல்யாணம் இப்ப சொல்றேன் பாரு நிஜமாலுமா அஞ்சாறு சத்தியமா சத்தியா ஏய் சத்தி ஓடாஞ்சரு மாமா நம்ம ரெண்டு ஐயா கொண்டு இருக்கிறாய் பாரு அவர் அடிப்பாரு நான் யார் தெரியுமா பாரு அல்ல மேல குத்தனா கண்ணுல ஈரல் முட்டிக்கும் நான் என்ன சொல்றேன்னா உன்னுடைய நாடு அக்கா டேய் எம்ஜரா டேய் உன்னுடைய நாடு நகரம் உன் தாய் தந்தை உன் பாட்டன் பாட்டியார் உன் குலம் கோத்திரம் இத மட்டும் புரியுற மாதிரி எடுத்து சொன்னா சொன்னா எனக்கு பண்ணி வச்சிருவாருல சொன்ன உடனே உலகத்தை விளக்கமாக கேட்டு விட்டு வா சொன்ன உடனே கொடுப்பா அப்படி அப்படியா சரி பாத்து அவரு நைசா அவரு என்னமா பண்ணுங்க மோளக்காருக்கு சம்பளம் கொடுங்க மாப்பிள செத்தா என்ன பொண்ணு செத்தானா மாப்பிளம் வந்தாச்சு ஆனா என்னுடைய அதாவது குலம் கோத்திரம் என்ன தெரியுமா நான் குருநாடு குருகுலம் குருநாடு குருகுலம் குருநாடு குருகுலம் சரியான சந்திரகுலம் சந்திரகுலம் அம்சத்திலே பிறந்த சரி என்னுடைய பாட்டமார் யார் தெரியுமா தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் என்னுடைய பாட்டமார் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் ரெண்டாவது என்ன சொன்ன பீமன் என்னது பீமன் விக்ரமோன உனக்கு விக்கிறாயிரம் எப்படி அவன் யார் என்று உரைத்தான் அவன் சொல்லிவிட்டான் உன்னுடைய நேரிட்ட எதிரி யாரு எனக்கு நேரிட்ட எதிரி யார் பாண்டவர்களுக்கு இருந்த யார் வீமச்சானதான் முதல் எதிரி எப்படி எதிரி அவன் என் தந்தையார் கொன்றவன் அல்லவா உன் தந்தையார் பக்காசுரன கொன்றவன் அவன் தான் அல்லவா அதனால அவனை பழிக்க பழி வாங்கலாம் என்று சொல்லி நான் மனதில் கங்காணம் கட்டி அந்த பாண்டவரை ஒழிக்கலாம் என்று மனதில் நினைத்திருக்கிறேன் அந்த பாண்டவர் உனக்கு நேரிட்ட எதிரி ஜென்ம எதிரி அந்த பாண்டவருடைய பேரப்புல வந்து மாட்டி இருக்கிறான் பேரப்புல மாட்டிருக்கான் நீ பாண்டவரை பிடிக்கணும்னா இந்த பேர பையனை அடிச்சு உதிர்த்தி உன்னுடைய கல்ச்சரில் அறுத்தினா இந்த பேர பையனை தேடி அந்த பாண்டவர் நிச்சயமா உன் இடத்துக்கு வருவார்கள் இதுதான் தக்க சமயம் இவன் அடிச்சு உள்ள போட்டா மயிலே என்ற இறக கொடுக்காது அதனால அவன் கொடுக்கறத கொடுத்து யாரோட போட வேண்டும் நான் இப்பயும் சொல்றேன் சாட்டையில ரத்தத்தை பார்க்கணும் அந்த பிரமாகர் டேய் அடியா சண்டாளா இரு டேய் 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 என்ன விடு அப்பாங்க சொல்றது அந்த பாண்டவர்களை எனக்கு ஆவாது அந்த பாண்டவரிடத்துல போய் உறவாடி இருக்கிறாயே
உன்னை நான் கொல்லாம விடுவேனா? அப்பா, சண்டாளி. இதோ அறியாத புத்தியா தெரியாத தவறு செய்து விட்டோம் நாங்கள். தெரியாத? இதோ செத்தாலும் அவர் கூட தான் சாவேன், நீ? பொழைச்சாலும் அவர் கூட தான் பொழைப்பேன். ஏய், ஏங்க, நான் அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. ஏண்டி? அப்பா விட்ட மாட்டேன், நான் இருக்கிறேன். செத்தாலும் அவனோட பொழைச்சாலும் அப்ப வந்து உங்க ஒப்பன் செத்தா பரவாயில்ல. அப்ப உங்க ஒப்பன் செத்தா எங்க அப்பா பரவாயில்ல. செத்தா பரவாயில்ல, என் புருஷன் தான் எனக்கு முக்கியம். கள்ளக்காதல் தான் முக்கியம். இவனை சும்மா விட்டு பரவாயில்லையா? இவளை பெத்து வளர்த்தி சைராட்டி வாளாட்டி இந்த காலி இடத்துல விட்டுட்டு போனோம். இவளை பத்தி இந்த வார்த்தை சொல்றாரு, இவளை கொல்லாம விடணும், அழுத்தாவன. ஏயா ஒரு பெத்த பிள்ளைங்க அக்கா. ஐயா ஒரே வயசு தின்னுட்டு போயிருவான். எத்தனை போடுவோம் கம்முனு. அதாவது வாங்க, ஏன் அங்க போற? இல்ல என்ன இருந்தாலும் பெத்த மனம் நானு. ஒரு பெத்த பிள்ளைங்க ஒரு தவறு செஞ்சா யாருக்கு அது போவோம்? பெத்த அப்பா அம்மா வருதுப்பா. பெத்த அப்பா அம்மா. பெத்த பிள்ளைங்க ஒழுங்கா வளர்த்திருந்தா இவ அடுத்தவனோட போவாளா? அப்படி எப்படி மாமா? பெத்த அப்பா இந்த பிள்ளைங்கள ஒவ்வொரு வாயும் ஊட்டி வளர்த்தும் போது இப்படி எல்லாம் போக கூடாது சாமி, இப்படி போக கூடாது அப்படி நுனிக்கு போடுவான். பெத்த தாய் தாப்பு ஒடுக்கமாக இருந்தால் மகள் யார் இப்படி போவது என்று உன்னோட கேள்வி. என்னோட கேள்வி. அதனால ஆனா அப்பா அம்மாளுக்குதான் அந்த பாவம் புண்ணியமான சேரும். நீ வளர்த்தனும் ஒழுங்கா வளர்த்திருந்தா இன்னைக்கு இந்த பிள்ளை இப்படி போயிருப்பாடா. சரியில்லை என்று சொல்லி நான் வளர்த்தனது எப்படி? குழந்தை பெற்ற உடனே காலி இடத்துல ஒப்படைத்து விட்டு நான் போய்விட்டேன். அப்பொழுது அப்பனுடைய பாசங்கள் தெரியுமா? இல்ல தாய் தந்தையினுடைய பாசம் தெரியுமா? அறியாத வயதுல புரியாத போது காலி கோயில் விடுத்து விட்டு போனேன். இவளை வாழ்த்து வாலிபமாகி தக்க 16 வயதான உடனே அவள் மனதில் என்ன நினைக்கிறதோ அவள் அவள் செய்திருக்கிறாள். கண்ணே அப்பா, என்ன இருந்தாலும் நீ அந்த வரமாக இரு. ஆசைப்பட்டுட்டோம். எங்களை எப்படியாவது சேர்த்து வை மாமா. இல்ல நாங்க எப்படியாவது பைபிள் சேர்த்து போனச்சிக்கிறோம். எனக்கு ஒரு மரியாதை இல்லையா? யாரு மரியாதையே இல்ல. மரியாதை கொடுத்தா கல்யாணம் பண்ணி மத்தவங்க உள்ள போகணும், அப்பதான் எழுந்திருப்பேன். பாப்பா உனக்கு பண்ணி வைக்கிறவா அருகில் வாட. மத்த நேரம் உள்ள போதில்ல உட்காருப்பா. பண்ணி வைக்கிறியா? வா, உனக்கு கொடுக்கறதுக்காகவே நான் வந்திருக்கிறேன். எப்படி? ஏன்டா அந்த பாண்டவரே என்று அறவா பிடிக்காது. சரி, பாண்டவர் குலத்துல பிறந்தவன் நீ என்று சொல்கிறாயே, உன்னை நான் சும்மா விடுவேனா? ஏன் சும்மா விடுவேனான்னு கேட்டேன். உன் தந்தையார் செய்த சதினாலதானே நான் இந்த கோலத்துக்கு ஆயிருக்கிறேன். அதனால உன்னை சும்மா விடுவேனா? ஆனந்தமா ஆந்தவரா அந்த மாதிரி வந்துடும். என்னடா பதிவு வர்றான்? என்ன அடிக்கிறவனே செட்டே கண்ணு. அவர் அடிக்காதீங்கப்பா. சரியில் தல்ல உன்னை எப்படி எப்படி எல்லாம் வளர்த்தி எந்த இடத்துல புள்ளைய கட்டி கொடுத்து சரி நம்ம புள்ள வாழ்ந்து நமக்கு பின்னாடி நம்ம பேரை சொல்லும் என்று மனதில மனக்கோட்டை கட்டி இருந்தேன். ஏண்டி அந்த மனக்கோட்டை பூராமே எனக்கு மண்கோட்டையை ஆக்கி விட்டியாடி. எப்படி பொட்டா பொழுது அடிச்சிருந்தா இப்படியேதான் ஆளுக்கு ஒரு பக்கமா தெரியுவாங்க. அதனால ஆளுக்கு ஒரு கல்ச்சரில் அடிச்சு போட்டா அடிச்சுட்டால் இவனை தேடி பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் வருவார்கள். இவன் கண்டிப்பா பாண்டவருக்கு தேவைப்படுது. அதனால பாண்டவர் இவனை தேடி வருவாங்க. அந்த வீமசேனன்னு நீ கொள்ளலாம். நம்ம பகை அங்க தீர்த்து கொள்ளலாம். ஒப்பனை கொண்டோன்னு கொண்டுக்கலாம். அங்க பாத்துக்கலாம். இவனை அடிச்சு நம்ம பராமரிக்கலாம். போடு போடு. நீ போ, நான் போய். நீ போ.